Mostly 1 mark question la kepanga applications. Okay, so first application எழுதிக்கோங்க. Tallow blue. அதுக்கு முன்னாடி கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸஸ் வந்து இட் இஸ் பிரசன்ட் இன் ஆல் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். நம்ம அனிமல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பிளட்ல இருக்கிற ஹீமோகுளோபின் எல்லாமே வந்து கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ். பிளான்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா குளோரோஃபில் அது எல்லாமே வந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் வந்து டாலோ ப்ளூ. இது வந்து இட் இஸ் யூஸ்ட் இன் பிரிண்டிங் இங்க். ஸோ டாலோ ப்ளூல இருக்கிற மெட்டல் அயான் வந்து காப்பர் 2 அயான். ஓகேவா? காப்பர் 2 அயான். மெட்டல் அயான்னா என்ன அர்த்தம்? அந்த காம்ப்ளெக்ஸ்க்குள்ள இருக்கிற அந்த மெட்டல் வந்து காப்பர். டாலோ ப்ளூ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வந்து காப்பர் 2 அயான். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து எழுதிக்கோங்க. பியூரிஃபிகேஷன் ஆஃப் நிக்கல் by Mond's process. Purification of nickel by Mond's process. நிக்கலை வந்து பியூரிஃபை பண்றதுக்கு மான்ஸ் ப்ராசஸ் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுல வந்து நிக்கல் வந்து என்ன காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா நிக்கல் டெட்ரா கார்போனைல் அப்படின்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் மூலமா நமக்கு கிடைக்கிற நிக்கல் வந்து இட் வில் பி 99.5% பியூர். காம்ப்ளெக்ஸ்ல இருந்து ஆஃப்டர்வர்ட்ஸ் we can extract nickel. ஓகேவா? ஸோ நமக்கு கிடைக்கிற நிக்கல் வந்து இட் வில் பி 99.5% பியூர். ஸோ இந்த பாயிண்ட் எப்படி எழுதணும்னா purification of nickel by Mond's process forms a complex NiCO4 which yields 99.5% nickel. Purified nickel which yields 99.5% pure nickel அப்படின்னு எழுதி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் EDTA அப்படின்னு ஒரு லிகாண்ட் இருக்கு. EDTA வந்து இஸ் a chelating ligand. chelating ligandனா என்னது? as நான் இங்க ஆல்ரெடி எழுதியிருக்க மாதிரி அதுதான் உங்களுக்கு ஹோம்வொர்க். chelating ligand அப்படின்னா என்னன்னு படிக்கணும். ambidentate ligandனா என்னது? டிஃபரண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் அட்டாச்மெண்ட் இருக்கும். bidentate ligandனா என்னது? ரெண்டு பாயிண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட் இருக்கும். ட்ரைடென்டேட்னா 3 பாயிண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட். டெட்ராடென்டேட்னா அந்த மாதிரி. ஓகேவா? சோ அதே மாதிரி கீலேட்டிங் லிகாண்ட்னா என்ன அப்படின்றத நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? கீலேட்டிங் லிகாண்ட், வாட் இஸ் கீலேட்டிங் லிகாண்ட்? மேபி சம்டைம்ஸ் 1 மார்க்ல கேட்கலாம். சிபிஎஸ்சில நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க இது. சோ இப்போ சிபிஎஸ்சி மாதிரி பேட்டர்ன் தான் உங்களுக்கு ஃபாலோ பண்றதுனால வாட் இஸ் கீலேட்டிங் லிகாண்ட் அப்படின்றத கேட்கலாம். ஓகேவா? சோ EDTA அப்படின்றது வந்து ஒரு கீலேட்டிங் லிகாண்ட். EDTA ஓட சார்ஜ் என்னது? -4. It is a chelating ligand. It is used for the separation of இங்க எழுதிருக்கேன் பாருங்க. It is used for separation of lanthanides removing hardness of water. hard water அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹார்ட் வாட்டர் அப்படின்னா எந்த வாட்டர்ல எல்லாம் கால்சியம் அண்ட் மெக்னீசியம் அயான்ஸ் நிறைய இருக்கோ அந்த வாட்டரை வந்து ஹார்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கால்சியம் அண்ட் மெக்னீசியம் அயான்ஸை ரிமூவ் பண்றதுக்கு we will be using EDTA. அதுதான் வந்து ரிமூவிங் ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அண்ட் ஏதாவது வாட்டர் பாடி வந்து is poisoned because of lead அப்படின்னா to remove that lead we will use this EDTA. ஓகேவா? சோ ஏன் எப்படி இந்த EDTA இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த கால்சியம் ஆர் மெக்னீசியம் கூட இந்த EDTA மிக்ஸ் பண்ணும்போது it will form a complex. சோ அப்போ இந்த அயான்ஸோட எஃபெக்ட் வந்து போயிடும். ஓகேவா? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே சொல்லிருக்கேன், காம்ப்ளெக்ஸ்னா அது ஹோலா தான் ஆன்சர் பண்ணும். இண்டிவிஜுவல் அயான்ஸ்க்கு அது ஆன்சர் பண்ணாது, டபுள் சால்ட் மாதிரி. ஓகேவா? சொல்லிருக்கேன். சோ அதே மாதிரி டு ரிமூவ் லெட் பாய்சனிங்னா லெட் வந்து இட் வில் ஃபார்ம் a complex that EDTA. ஓகேவா? அதனால அந்த லெட்டோட எஃபெக்ட் வந்து போயிடும். ஓகே? சோ நெக்ஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கோ.
It is used in the extraction of gold and silver. It is used in the extraction of gold and silver. Gold and silver. Okay. So gold and silver வந்து cyanide கூட react பண்ணும்போது it will form a cyanocomplex. Cyanide இருக்கிற மாதிரி ஒரு complex form பண்ணிடும். Next அந்த cyanide complexல இருந்து gold or silver remove பண்றதுக்கு அதை வந்து zinc metal கூட reduce பண்ணணும். Reduce பண்ணும்போது அந்த complex குள்ள cyanide complexனா என்னது இப்படி இருக்கும், gold or silver இங்க இருக்கும். So zinc கூட react பண்ணும்போது zinc வந்து இந்த இடத்துக்கு வந்துடும், gold or silver வந்து வெளியே நமக்கு pure stateல கிடைக்கும். ஓகேவா? So it is used in the extraction of gold and silver. So அந்த process ஓட பேர் வந்து McArthur Forrest cyanide process. McArthur Forrest cyanide process. Next, it is used to estimate. It is used to estimate metal ions accurately. It is used to estimate metal ions accurately. Estimation அப்படினாலே titration அப்படின்னு அர்த்தம் practicalsல. So ஒரு practicalsல ஒரு liquidல வந்து எவ்வளவு metal ion இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னா நம்ம வந்து coordination complex அதை மாத்திட்டா நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். For example, நிக்கல் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நிக்கல் குளோரைடு அப்படின்ற ஒரு சால்ட் இருக்கு. இந்த சால்ட்ல ஒரு சால்ட் சொல்யூஷன் உங்களுக்கு தராங்க, எத்தனை ஏதாவது ஒரு மோலாரிட்டி இல்ல ஏதாவது ஒரு நார்மாலிட்டியில கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 0.1 மோலார் நிக்கல் குளோரைட் சொல்யூஷன் இப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ இந்த சொல்யூஷன்ல எவ்வளவு நிக்கல் இருக்கு அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும்னா நீங்க வந்து அதை காம்ப்ளெக்ஸா மாத்தி கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற லிகாண்ட் என்ன அப்படின்னா டைமித்தைல் கிளைஆக்சைடு. dimethyl glyoxide. So அத வந்து ஷார்ட் ஃபார்மா DMG அப்படின்னு சொல்லுவாங்க. So இந்த நிக்கல் வந்து it will form a ligand with complex with dimethyl glyoxide. So இந்த மாதிரி formation ஆச்சு அப்படின்னா we can estimate. So இந்த dimethyl glyoxide அப்படின்றது வந்து ஒரு இண்டிகேட்டர். ஓகேவா? ஸோ அந்த இண்டிகேட்டர் வந்து அந்த நிக்கல் கூட காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணி டைட்ரேஷன் அப்போ நமக்கு எவ்வளோ கால்குலேஷனுக்கான கரெக்டான ஒரு வேல்யூ நமக்கு தரும். ஸோ டைட்ரேஷன் பத்தி பிராக்டிகல்ஸ்ல நம்ம படிக்கும் போது இன்னும் அதை பத்தி நம்ம படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து they are used as catalysts. For example, first one வந்து Wilkinson's catalyst. Wilkinson's catalyst. Wilkinson's catalyst வந்து 1 mark question என்ன அப்படின்னு கேட்பாங்க. Wilkinson's catalyst. So it is nothing but PPH3 thrice RHCl. PPH3 னா என்ன லிகாண்ட்? அது ட்ரைஃபினைல் பாஸ்பைன். ஓகேவா? PH னா phenyl, triphenyl phosphine ligand. ஓகேவா? So it is used as a catalyst. எதுக்குனா it is used as a catalyst for hydrogenation of alkenes. Alkenes அப்படின்னா டபுள் பாண்ட் இருக்கிற காம்பவுண்ட். கரெக்டா? டபுள் பாண்ட் இருக்கிற காம்பவுண்ட்ல ஹைட்ரஜன் ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்த ரியாக்ஷனுக்கு this is used as a catalyst. ஓகே? So next வந்து Ziegler-Natta catalyst. இது வந்து ஒரு 1 mark question. Ziegler-Natta catalyst. So Ziegler-Natta catalyst வந்து TiCl4. It is the combination of two complexes. In the complex plus
C2H5 thrice. Triethylene, triethyl aluminium and tetrachlorotitanium. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸும் சேர்ந்தது தான் ஜீக்லர்-நட்டா கேட்டலிஸ்ட். இது வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஃபார் பாலிமரைசேஷன். பாலிமரைசேஷன் ஆஃப் ஈத்தீன். பாலிமரைசேஷன் அப்படின்னா நிறைய ஈத்தீன் மாலிக்யூல்ஸை ஒன்னோட ஒன்னு அட்டாச் பண்ணணும் அப்படின்னா அதுதான் வந்து பாலிமரைசேஷன். பாலிமரைசேஷன் வந்து இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் பிளாஸ்டிக்ஸ், ரப்பர் அதெல்லாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து செவன்த் பாயிண்ட். To get a fine and uniform superior metals. To get a fine and uniform superior metals. Superior metals na gold, சில்வர், கோல்டு, பிளாட்டினம் இந்த மாதிரி மெட்டல்ஸ் எல்லாம் நமக்கு பியூர் ஸ்டேட்ல ஜுவல்லரிக்கு ஏத்த மாதிரி நமக்கு வேணும் அப்படின்னா வந்து we can use the formation of coordination complexes. நம்ம வந்து coordination complex ஃபார்ம் பண்ணி அதுல இருந்து பியூரா அதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ கோல்டு அண்ட் சில்வர்லாம் இந்த மாதிரி கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுவோம். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், இட் வில் ஃபார்ம் அ சைனோ காம்ப்ளெக்ஸ். சைனைடு கூட காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணும். அதுக்கப்புறம் ஜிங்க் மெட்டலை வச்சு நம்ம அந்த கோல்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட். Many complexes are used in the treatment of diseases. They are used in the treatment of diseases. First வந்து calcium EDTA. கீலேட். EDTA வந்து கீலேட்டிங் லிகாண்ட் அப்படின்றதுனால இந்த காம்ப்ளெக்ஸஸ் வந்து கீலேட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கீலேட்டிங் லிகாண்ட்னா என்னன்றதை நீங்க கண்டுபிடிச்சிட்டு வாங்க. ஓகே, இட் இஸ் யூஸ்ட் இன் த ட்ரீட்மெண்ட் ஆஃப், ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி, லெட் பாய்சனிங். இட் இஸ் யூஸ்ட் இன் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் லெட் பாய்சனிங். ஓகே, ஸோ லெட் பாய்சனிங் அப்படின்னா நம்ம குடிக்கிற தண்ணி அந்த மாதிரி ஏதாவது தண்ணியில வந்து லெட் இருக்கு இல்ல வேற ஏதாவது ஹார்ம்ஃபுல்லான மெட்டல்ஸ் இருக்கு அப்படின்னா அதை வந்து ரிமூவ் பண்றதுக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ என்ன ஹார்ம்ஃபுல்லான மெட்டல் இருந்தாலும் அது வந்து நம்ம பாடியில இருந்து போய் இந்த EDTA கூட காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணிடும். ஸோ அப்போ அந்த காம்ப்ளெக்ஸை நம்ம ஈஸியா வெளியெடுத்துடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து சிஸ்பிளாட்டின் அப்படின்னு ஒரு லிகாண்ட் இருக்கு. இட் இஸ் யூஸ்ட் இன் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சர். சிஸ்பிளாட்டின் அதோட ஸ்ட்ரக்சர் எல்லாம் வந்து நீங்க ஹையர் கிளாஸஸ், அதாவது காலேஜ்ல எல்லாம் கெமிஸ்ட்ரி எடுத்தீங்கன்னா படிக்கணும். இட் இஸ் யூஸ்ட் இன் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சர். ஓகே, ஸோ கேன்சர்ல வந்து எதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கேன்சர் கட்டியோட சைஸ் கம்மியாகிறது, வீரியம் கம்மியாகிறதுக்கு சொல்லுவாங்கல்ல. ஸோ கேன்சர்ல வந்து இட் இஸ் யூஸ்ட் அஸ் அ ஆன்டி டியூமர் ட்ரக். அதாவது அந்த கட்டியை வந்து அழிக்கிறதுக்கு இது வந்து யூஸ் ஆகும் சிஸ்பிளாட்டின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 9th ஒன் வந்து இன் ஃபோட்டோகிராஃபி. இட் இஸ் யூஸ்ட் இன் ஃபோட்டோகிராஃபி. ஃபோட்டோகிராஃபில எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா அந்த ஃபிலிம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, ஃபோட்டோகிராஃபிக் ஃபிலிம். அந்த ஃபோட்டோகிராஃபிக் ஃபிலிம் வந்து எதால செஞ்சிருப்பாங்க அப்படின்னா, அதாவது அந்த போட்டோகிராஃபிக் ஃபிலிம் வந்து இட் வில் பி கோட்டட் வித் சில்வர் குளோரைடு ஆர் சில்வர் புரோமைடு. ஓகேவா? இத வந்து லைட்ல எக்ஸ்போஸ் ஆகும்போது தான் இட் வில் கிவ் த பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோகிராஃபி அது எல்லாமே. ஸோ அந்த ஃபிலிமை வந்து நம்ம வாஷ் பண்ணுவோம், ஒரு டார்க் ரூம்ல வச்சு வாஷ் பண்ணுவாங்க, தெரியுமா? இப்பெல்லாம் நம்ம டிஜிட்டலா வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாம் அந்த ரீல் பிலிம் இருக்கிற மாதிரி கேமரால வந்து போட்டோ கிளிக் பண்ணிட்டு உடனே எல்லாம் போட்டோ கிடைக்காது நமக்கு. அந்த போட்டோ வந்து அந்த பிலிம்ல வந்து ரெஜிஸ்டர் ஆயிடும், நெகட்டிவ்னு சொல்லுவாங்கல்ல, அதுல ரெஜிஸ்டர் ஆயிடும். அதை வந்து டார்க்கான ஒரு ரூமுக்குள்ள போய் ஒரு லிக்விடால வாஷ் பண்ணுவாங்க. அந்த லிக்விட் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ், கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ். ஸோ அந்த லிக்விடோட பேர் என்னன்னா சோடியம் thiosulfate solution.
sodium thiosulfate solution. ஓகேவா? ஸோ இந்த போட்டோகிராஃபிக் ஃபிலிம்ல வந்து AgCl இல்லாட்டி AgBr இருக்கும். மோஸ்ட்லி AgBr தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஏன்னா குளோரின் வந்து ஹார்ம்ஃபுல். ஸோ AgBr யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து இந்த சொல்யூஷன்ல நம்ம வாஷ் பண்ணும்போது we will get a complex. இதுல இருக்கிற அந்த Br வந்து it will form a complex in this solution. ஓகேவா? ஸோ என்ன காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா சோடியம் தயோ எல்லாம் ஒரே வேர்டு தயோசல்ஃபேட்டோ ஆர்ஜென்டேட் 1 அப்படின்ற காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? சோடியம் தயோசல்ஃபேட்டோ ஆர்ஜென்டேட் 1. ஃபார் எக்ஸாம்பிள் AgBr இருக்கு. இந்த போட்டோகிராஃபிக் ஃபிலிம்ல நம்ம வந்து we are going to wash it with sodium thiosulfate solution. இது கூட வாஷ் பண்ணும்போது நமக்கு என்ன காம்ப்ளெக்ஸ் கிடைக்குது? சோடியம் தயோசல்ஃபேட்டோ ஆர்ஜென்டேட். ஓகேவா? ஸோ சோடியம் அப்படின்னா Na3, தயோசல்ஃபேட்டோ ஆர்ஜென்டேட் அப்படின்னா S2O3. ஓகே, ஸோ 4 சோடியம் இருக்கு, அதுல 3 சோடியம் நான் இங்க எழுதியிருக்கேன், 2 தயோசல்ஃபேட் இருக்கு. ஸோ 2 தயோசல்ஃபேட், ஒரே ஒரு Ag இருக்கு. ஸோ இதுதான் சோடியம் தயோசல்ஃபேட்டோ ஆர்ஜென்டேட் 1 பிளஸ் இன்னொரு Naவும் Brவும் சேர்ந்து it will form NaBr. உங்க புக்ல 2 NaBr கொடுத்திருக்காங்க, அது தப்பு, மாத்திக்கோங்க. ஓகேவா? Next, it is present in many biological systems. Present in many biological systems. First one வந்து your RBC. RBC na red blood cells. Okay, red blood cells வந்து is nothing but Fe2 plus porphyrin complex. Fe2 plus porphyrin complex. Okay, so RBC ஓட வேலை என்ன அப்படின்னா it carries the oxygen from lungs to all the cells. Carries the oxygen from the lungs to all the tissues. Okay, and இன்னொரு வேலை என்னன்னா, இதுவும் நீங்க வேணா எழுதிக்கோங்க, it carries the carbon dioxide from the tissues to the lungs. Okay, and next chlorophyll. Chlorophyll உங்களுக்கு தெரியும், it is a green pigment which is present in the plants. Okay, so chlorophyll is the coordination complex of magnesium 2+. Okay, it is surrounded by porphyrin ligand. Is surrounded by porphyrin ligand. Okay, so magnesium metal surrounded by porphyrin ligand. Porphyrin ligand வந்து ரொம்ப பெருசா இருக்கும், இந்த full board வந்து பத்தாது அந்த ஸ்ட்ரக்சர் வரையிறதுக்கு. ஓகேவா? நீங்க கூகுள்ல போய் வேணா சர்ச் பண்ணி பாருங்க, குளோரோஃபில் ஸ்ட்ரக்சர் இல்ல ஹீமோகுளோபின் ஸ்ட்ரக்சர். ஹீமோகுளோபின் தான் ரெட் பிளட் செல்ஸ். இது பண்ணீங்கன்னா அயன் வந்து இப்படி நடுவில் இருக்கும், சுத்தி இப்படி பிரான்ச்சா போகும் அந்த ஸ்ட்ரக்சர். ஓகேவா? வேணா டியூஷன் முடிச்சுட்டு நான் என் மொபைல்ல காட்டுறேன் எப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மெக்னீசியம் சரௌண்டட் பை porphyrin ligand, இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா காரின் ரிங் அப்படின்னு சொல்லுவோம். இது 1 மார்க்ல கேட்டா கேட்பாங்க, வாட் இஸ் காரின் ரிங் அப்படின்னு கேட்டாங்கன்னா, the coordination complex of magnesium surrounded by porphyrin ligand is called as
foreign ring, it is present in chlorophyll அப்படின்னு எழுதுறோம். ஓகேவா? chlorophyll ஓட யூஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். it is used in photosynthesis to prepare for the plants to prepare their own food. Okay, next வந்து vitamin B12. vitamin B12 வந்து is a coordination compound. Okay, so vitamin B12 வந்து என்னன்னு சொல்லுவோம்னா cyanocobalamin. cyanocobalamin அப்படின்னு சொல்லுவோம். So as the name suggests, central metal atom வந்து cobalt 2+, it is surrounded by porphyrin ligand. It is surrounded by porphyrin ligand. Next, many enzymes வந்து they are all coordination complexes. enzymes தான் வந்து நம்ம பாடியில இருக்கிற ரியாக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே கேட்டலிஸ்ட். ஓகேவா? ஒரு டைஜஷன் நடக்குது, ஒரு ரெஸ்பிரேஷன் நடக்குது, எதுவா வேணாலும் இருக்கட்டும். ஓகேவா? அது எல்லாமே நடக்கணும்னா நம்ம பாடிக்கு ஒரு கேட்டலிஸ்ட் தேவை. அந்த கேட்டலிஸ்ட் தான் இட் இஸ் நத்திங் பட் என்சைம்ஸ். ஓகே, ஸோ என்சைம்ஸ் இருந்தாதான் எதுவுமே வந்து நமக்கு நடக்கும். ஸோ என்சைம்ஸ் தான் ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி. ஓகேவா? நம்ம பாடியில நடக்கிற ரியாக்ஷன்லாம் ஒரு இடத்துல நடக்கணும்னா அது அந்த என்சைம்ஸால தான் நடக்கும். ஓகேவா? புரியுதா? இப்போ நம்ம சலைவா இருக்கு நம்ம மவுத்ல. இப்போ நம்ம வந்து ஃபுட்டு சாப்பிடும் போது என்ன ஆகுது, அந்த சலைவா வந்து நம்ம ஃபுட்டோட மிக்ஸ் ஆகுது. கரெக்டா? ஸோ அந்த சலைவால ஒரு என்சைம் இருக்கு, சலைவரி அமிலேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் இருக்கு. அந்த என்சைம் தான் வந்து ஃபுட்டோட மிக்ஸ் ஆகி ஃபுட்டை வந்து சாஃப்ட் ஆக்கி நம்ம வயிற்றுக்குள்ள அனுப்புது. ஸோ அந்த மாதிரி இந்த என்சைம்ஸ் எல்லாமே வந்து they are coordination complexes. ஓகே, ஸோ என்சைம்ஸ் எல்லாமே வந்து coordination complexes. ஃபார் எக்ஸாம்பிள் கார்பாக்சிபெப்டிடேஸ் அப்படின்னு ஒரு என்சைம் இருக்கு. carboxypeptidase, it is used in digestion. It contains zinc ion surrounded by proteins. ஓகேவா? ஸோ இதோட இந்த லெசன் வந்து முடியுது. ஓகேவா? கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸஸ் சாப்டர் வந்து முடியுது. ஸோ பெப்டிடேஸ் அப்படின்றது வந்து புரோட்டீனோட நேம். ஓகேவா? புரோட்டீனோட கெமிக்கல் நேம். புரோட்டீன்ஸ்ல வந்து பெப்டிடேஸ் அப்படின்ற ஒரு மாலிக்யூல் இருக்கு. ஓகேவா? எல்லாமே வந்து கெமிஸ்ட்ரி தான். புரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ் நம்ம பேர் வேணா சொல்லுவோம். விட்டமின் B12 ஸ்ட்ரக்சர் போட்டீங்கன்னா வரும் பெருசா கெமிக்கல் ஸ்ட்ரக்சர். புரோட்டீன்ஸ், அமினோ ஆசிட்ஸ், நம்ம பாடியில இருக்கிறது எல்லாமே கெமிக்கல்ஸ் தான். ஸோ கெமிஸ்ட்ரி இல்லைன்னா எதுவுமே முடியாது. ஓகேவா? ஸோ நம்ம கண்ணில் இருந்து வர கண்ணீர்ல இருந்து நம்ம எச்சி, வேர்வை, ஸ்கின்ல இருக்கிற செல்ஸ்குள்ள இருக்கிறது எல்லாமே, எல்லாத்துலயுமே கெமிஸ்ட்ரி இருக்கு. ஓகேவா? செல்ஸ்ல எல்லாம் படிச்சு பயாலஜி இல்லையா நீங்க? ஓகே, ஸோ இதோட இந்த லெசன் முடியுது. ஸோ உங்க லெசனோட எண்ட்ல வந்து சிஸ்பிளாட்டினை பத்தி ஒரு ஜஸ்ட் ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு பாக்ஸ்ல இன்ஃபர்மேஷன் மாதிரி. ஸோ அதையும் நம்ம படிச்சுக்கலாம். பிகாஸ் சிஸ்பிளாட்டின் வந்து சிபிஎஸ்சி போர்ஷன்ல இருக்கு, அது நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கும் அதை வந்து ஒரு பாக்ஸ்ல கொடுத்துருக்கிறதுனால கேட்பாங்க. ஸோ சிஸ்பிளாட்டினோட ஸ்ட்ரக்சர் வந்து பிளாட்டின் அப்படின்றதுனால உங்களுக்கு பிளாட்டினம் இருக்கும் நடுவுல. NH3 Cl இப்படி போட்டா என்ன பாண்ட், இப்படி போட்டா என்ன பாண்ட்? இது ரெண்டும் ஃப்ரண்ட்ல இருக்குன்னு அர்த்தம், இது ரெண்டும் பேக்ல இருக்குன்னு. ஓகேவா? சோ இந்த சிஸ்பிளாட்டின் வந்து ஸ்கொயர் பிளேனா.
square planar. So PT NH3 twice Cl2. ஓகேவா? இந்த சிஸ்ன்ற வார்த்தை வந்து எதனால வந்ததுன்னா சிஸ் டிரான்ஸ் ஐசோமர்ஸ் அப்படின்னு படிச்சிருப்பீங்க கரெக்டா? சிஸ் அப்படின்னா சிமிலர் குரூப்ஸ் ஆர் இன் த சேம் சைடு அப்படின்னு அர்த்தம். ஸோ சிமிலர் குரூப்ஸ் வந்து சேம் சைட்ல இருக்கிறதுனால இட் இஸ் கால்ட் சிஸ் பிளாட்டின். ஆக்சுவலா இதோட பேரு பிளாட்டின், ஆனா சிமிலர் குரூப் சேம் சைட்ல இருக்கிறதுனால இட் இஸ் கால்ட் as சிஸ் பிளாட்டின். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட் இஸ் an ஆன்டி கேன்சர் ட்ரக். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கேன்சர் ட்ரீட்மெண்ட்னாலே ஃபர்ஸ்ட் இதுதான். ஓகேவா? சோ இது வந்து நம்ம கேன்சர் செல்ஸ் இருக்கும்ல டிஎன்ஏல, சோ இட் வில் கோ அண்ட் reacts with the DNA. It reacts with DNA on hydrolysis. So DNA ல போய் அந்த கேன்சர் செல்ஸ் வந்து ஒட்டி இருக்கும். ஸோ டிஎன்ஏ வந்து என்ன ஆகும்? ரெப்ளிகேட் ஆகும். உங்களுக்கு தெரியும், பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்னா தெரியும். டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அப்படின்னா டிஎன்ஏ வந்து ஸ்பிளிட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த கேன்சர் செல்ஸ் வந்து அந்த டிஎன்ஏல இருந்ததுன்னா அந்த கேன்சர் செல்ஸ் என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா ஸ்பிளிட் ஆகிட்டே இருக்கும். ஸோ கேன்சர் வந்து என்ன ஆகிடும்? ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த சிஸ்பிளாட்டின் என்ன பண்ணும்னா இந்த டிஎன்ஏ கூட போய் வந்து ரியாக்ட் பண்ணி அந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், டிஎன்ஏவோட அந்த டிவிஷனை வந்து ஸ்டாப் பண்ணிடும். ஸ்டாப் பண்ணும்போது அந்த டிஎன்ஏல இருக்கிற அந்த கேன்சர் ட்ரக்கும் என்ன ஆகாதுன்னா ஸ்ப்ரெட் ஆகாம ஸ்டாப் ஆகும். அந்த கேன்சர் செல்ஸ் வந்து டெட் ஆயிடும். ஓகேவா? எஸ், இட் ஸ்டாப்ஸ் த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். It stops the DNA replication and transcription. So DNA வந்து ரெப்ளிகேட் ஆகல அப்படின்னா, அதாவது டிவைட் ஆகல அப்படின்னா வந்து it will inhibit the cancer cell growth. Cancer cell growth, and as usual the cell will die. Okay va? It cross links with proteins and stops mitosis. மைட்டோசிஸ்னா செல் டிவிஷன். ஓகே, அந்த செல்லுல இருக்கிற புரோட்டீன்ஸ் கூட இது வந்து லிங்க் ஆகிட்டு அந்த செல் வந்து டிவைட் ஆகாம இது வந்து ப்ரிவென்ட் பண்ணும். கேன்சர் செல் டிவைட் ஆகாம இது வந்து ப்ரிவென்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸஸ். ஸோ சாட்டர்டே டெஸ்ட் எழுதிடலாம் இந்த லெசன். ஓகே, புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் இன்சைட் த புக் கொஸ்டின்ஸ். ஓகே.